ஒரு காட்டில் ஒரு யானை இருந்துச்சான். அந்த யானையோட பேர் அப்புவா. அந்த யானைக்கு படங்கள் வரைகிறதுனா ரொம்ப பிடிக்குமா. எப்பயும் கையில் கிடைக்கிற இலையெல்லாம் வச்சு அந்த யானை படமாக வரைஞ்சிட்டே இருக்குமா. ஆனால் அந்த படத்தில் பார்க்குறதுக்கு நமக்கு காமெடியாக இருக்குமா. ஒரு நாள் அந்த யானை அந்த காட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது தூரத்தில் ஒரு பழைய பென்சில் கீழே கிடக்கிறத பார்த்துச்சான். அந்த யானை பக்கத்தில் போய் பார்க்கும்போது அந்த பென்சில் மேலே இதில் எது வரைஞ்சாலும் உயிர் கிடைக்கும்னு எழுதியிருந்துச்சான். அந்த யானை சிரிச்சுக்கிட்டே அந்த பென்சிலை கையில் எடுத்துச்சான். முதல்ல ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி ஒரு ஆப்பிள் பழம் வரைஞ்சிச்சான். ஆப்பிள் உடனே யானை கைக்கு கிடச்சிருச்சான். யானை ஒரே ஜாலியாகி துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிருச்சான். ஆப்பிளை சாப்பிட்டுருச்சான். அடுத்தடுத்து அந்த யானைக்கு என்னென்ன வேணுமோ ஐஸ்கிரீம், சைக்கிள்னு அந்த யானைக்கு வேணுங்கிறதெல்லாம் வரைஞ்சி அந்த யானை விளையாட ஆரம்பிச்சிருச்சான். ஒரு நாள் அதே மாதிரி விளையாட்டுத்தனமாக அந்த யானை ஒரு சிங்கத்தை வரைஞ்சிருச்சான். சிங்கம் உடனே உயிரோடு வந்துருச்சான். வந்து யானை முன்னாடி நின்று ரொருன்னு கர்ஜிக்க ஆரம்பிச்சிருச்சான். யானை அதை பார்த்து பயந்து ஓட ஆரம்பிச்சிருச்சான். சிங்கமும் அந்த யானையை துரட்டிகிட்டே வந்துச்சான். யானை ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிச்சான். அங்கே வந்து அந்த புத்திசாலி கிளி தான் யானையை தைரியப்படுத்தி, நீ எதுக்கு பயப்படுற, உங்கள்கிட்ட தான் மந்திர பென்சில் இருக்குல்ல, அதை வச்சு எல்லாருக்கும் நல்லது செய், அப்போ எல்லாரும் உனக்கு நண்பர்களாகிடுவாங்கன்னு யானைக்கு அறிவுரை சொன்னிச்சான். யானையும் இதுதான் நல்ல யோசனைன்னு யோசிச்சு சிங்கத்து முன்னாடி வந்து சிங்கத்துக்கு தேவையான உணவை வரைஞ்சிச்சான். சிங்கத்துக்கு தேவையான உணவும் உயிரோடு கிடச்சிச்சான். சிங்கமும் அதை சாப்பிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாகி யானையை தன் நண்பனாக ஏற்றுக்கிச்சான். அதுலேருந்து அந்த அப்பு யானை காட்டில் என்னென்ன தேவையோ எல்லாருக்கும் அதை செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சான். காட்டில் மழையே வரதில்லைன்னு சொல்லி மலை மேகத்தை வரைஞ்சிச்சான். உடனே மழை வர ஆரம்பிச்சிச்சான். காட்டில் இருக்க எல்லா விலங்குகளும் ஒரே ஜாலி ஆயிட்டாங்களாம். அதுலேருந்து அந்த அப்பு யானை எல்லா விலங்குகளுக்கும் நல்ல நண்பர் ஆயிடுச்சான். காட்டில் நல்ல யானைனாவே அப்பு யானைதான்ற அளவுக்கு பேர் எடுத்துருச்சான். இதுலேருந்து நம்மெல்லாம் என்ன புரிஞ்சுக்கணும், நமக்கு ஏதாவது நல்ல திறமை கிடைச்சிதுன்னா அதை எப்போவுமே நம்ம நல்ல வழியில தான் பயன்படுத்தணும். அந்த அப்பு யானை மாதிரியே உங்கள் கையிலையும் ஏதாவது மந்திர பென்சில் கிடைச்சிதுன்னா நீங்களும் அதை எப்போவுமே நல்ல வழியில தான் பயன்படுத்தணும். ஓகேவா குட்டீஸ்? பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.